மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ் சினிமால ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 2 தரமான படங்களோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒன்னு கொட்டுக்காளி, இன்னொன்னு வாழை. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அன்சப்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது மூலியமா சோ எங்களுக்குமே ஒரு உற்சாகமா இருக்கும். சோ ரிவ்யூக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொட்டுக்காளியோட ரிவ்யூல இருந்து ஆரம்பிப்போம். கொட்டுக்காளி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா PS வினோத் ராஜ் அவர்கள் தான். இந்த படத்துல சூரி, ஆனபெட் இவங்க 2 பேரும் பாண்டியன் மீனா அப்படின்ற ரோல்ல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பாண்டியனோட முறப்போடான மீனா கூட பாண்டியனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இதில் ட்விஸ்ட் என்னன்னா, மீனா காலேஜில் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்ச மீனா அதிர்ச்சி ஆகி ஒரு மாதிரி பித்தம் பிடிச்சி பேய் பிடிச்ச லெவலுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு மந்திரிக்க கிளம்புறாங்க. இந்த போற இந்த ஒரு டிராவல் தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்துல நிறைய விஷயங்களை டச் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, முக்கியமாக இந்த ஒரு காலமாடு வரக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அதே தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்துல சூரியோட ஆக்டிங்கை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி விடுதலை, கருடன் இந்த மாதிரி படங்களை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த எல்லாத்தையுமே இந்த படத்துல தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த படத்தை நீங்க விடுதலை, கருடன் பார்த்து வந்திருந்தீங்கன்னா அப்படிதான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஸோ டிஃப்ரெண்டான மைண்ட் செட்ல வாங்க, இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ செகண்டா வாழை படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னா நம்ம வாரி செல்வராஜ் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோவே ஒரு சின்ன பையன் தான். அந்த பையனோட வாழ்க்கையில அவங்க அப்பா வந்து அவன் இழந்துடுறான். ஸோ இதனால அவங்க குடும்பமே வறுமை கோட்டுக்கு வந்து தள்ளப்படுது. ஸோ 5 நாள் ஸ்கூலுக்கு போற அந்த பையன் 2 நாள் வாழைத்தோப்புக்கு வந்து அந்த வாழை மரங்கள் எல்லாம் சுமந்து வேலை செய்யறான். ஸோ இதுல கிடைக்கிற ஒரு கூலி மூலயமா தான் அவங்க ஃபேமிலியே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 5 நாள் ஸ்கூலுக்கு போற பையனும் அவனுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரை பார்க்கறதுக்காக தான் அந்த ஸ்கூலுக்கே போவான். ஸோ இப்படி போற அந்த பையனோட வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவன் வாழ்க்கையை எப்படி திருப்பி போடுது அப்படின்றது தான் இந்த வாழை படத்தோட கதையே. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி இந்த படத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக வேலை செஞ்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தோட மியூசிக்ல இருந்து இந்த படத்தோட டைரக்ஷன், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன், விஷுவல்ஸ், இது எல்லாமே இந்த படத்துல டாப் கிளாஸா இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 75% வந்து ஃபீல் குட்டா இருக்கும். அண்ட் 25% ஆஃப் த ஃபிலிம் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனல் டச்சாக இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக டைரக்டர் பாலா அவர்களோட வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அவர் எவ்வளோ எமோஷனலாக அந்த வீடியோவில் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இதை தாண்டி இந்த படத்தோட இன்டர்வல் சீனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஃபிக்ஷனலையும் கனெக்ட் பண்ணி இந்த படத்தை ரொம்ப தரமாக கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 படமே இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா OTTயில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் மறக்காமல் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த 2 படமுமே ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கமர்ஷியல் லவ்வராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படம் இந்த 2 படமுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு ரியாலிட்டியை தழுவி எடுத்த ஒரு திரைப்படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஷார்ட் வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல். சியர்ஸ்.